ஹாய் மை டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது தாய்மொழியில ஒரு விஷயத்த லேர்ன் பண்றது அவ்வளவுதான் நாங்கள் ஆங்கிலத்தில் லேர்ன் பண்ணினாலும் இல்லாட்டி வேறு மொழிகளை லேர்ன் பண்ணினாலும் அதுக்கு இணையாக வராது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய டியூட்டோரியல்ஸ் எல்லாம் வந்து தமிழ்ல இருக்குது. ஓகே, அது ஒரு ஜெனரல் விஷயமா இருக்கட்டும், ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஹெல்த் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது தமிழில நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு விளங்கிக் கொள்ற விதம் வந்து ரொம்ப அதிகமா நல்லா இருக்கு. லைக் நான் சில இந்தியன்ஸ் தமிழ் நாட்டில இருந்து செய்யற வீடியோஸ் எல்லாம் பார்க்கிறேன். நான் அவங்களுடைய அந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் என்னன்னு சொல்றது, ஒரு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று எனக்கு இருக்குது. ஸோ அதனால ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நானும் உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கொண்டு, ஸோ பேசிக்கலி நான் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர். பட் எனக்கு ரொம்ப நானா படிச்சு தெரிஞ்சு கொண்ட ஒரு ஃப்ரேம்வொர்க்னு சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா அதுதான் Laravel. ஓகே, Laravel இஸ் இப்ப இருக்கிற PHP ப்ராஜெக்டுக்குள்ளேயே ரொம்ப அதிகமா பேசப்படுகிற ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா அது Laravel தான். ஓகே, Laravelல சில நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. PHP ஃப்ரேம்வொர்க் ஒப்பிடும் பொழுது இன்றைக்கு Laravel தான் சரியான டாப் லெவல்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, டெய்லர் என்றவர் வந்து பேர் வந்து டெய்லர் ஆர்ட்ஸ்வெல் நினைக்கிறேன். அவர் வந்து கிரியேட் பண்ணிற ஒரு ப்ராஜெக்ட் தான் Laravel. ஓகே, ஸோ எஸ், காப்பிரைட் ஆஃப் டெய்லர் ஆர்ட்வெல். ஓகே, ஸோ அவர் வந்து இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணின பிறகு ஒரு 5.ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஜஸ்ட் லைக் 5.7 வெர்ஷன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குது. ஸோ அந்த வெர்ஷன்ல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய இன்க்ளூடட் ஆயிருக்குது. ஸோ லைக் மிக்ரேஷன், டேட்டாபேஸ் மிக்ரேஷன், அதாவது ஒரு காலத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்றேன்னு சொல்லி சொன்னா டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டு நாங்கள் ப்ராஜெக்டை செய்வோம். இப்போ அப்படி இல்லை, அதாவது ஆன் த ஃப்ளை நாங்கள் கோடிங் எழுதி கொண்டிருக்கும் போதே டேட்டாபேஸ் மிக்ரேஷன் ஃபைலை கிரியேட் பண்ணி எங்களுக்கு என்ன டேட்டாபேஸ்ல என்னென்ன கொலம் தேவையோ அதை வந்து நாங்கள் மிக்ரேட் பண்ணலாம். ஓகே, அதை விட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ORM அப்படின்னு சொல்றது, அதாவது டேட்டாபேஸ்ல இருக்கிற டேட்டாஸை வந்து ஈஸியா வந்து கெதர் பண்றதுக்கு இல்லாட்டி அப்டேட் பண்றதுக்கு கிரியேட் பண்றதுக்கு நாங்கள் ஒரு ORM வந்து Laravelோட இன்டகிரேட்டடா இருக்குது. அதை பற்றியும் நாங்க படிக்கலாம். ஓகே, இப்ப Laravelட்ட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டா சிம்பிளி இதுல இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல் கோட். ஓகே, அதாவது கோடிங் எழுதுறதுன்றது ஒரு பேஷன். ஓகே, உங்களுக்கு சரியா உங்களுக்கு கோடிங்ல ஒரு பேஷன் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அதை நீங்க வடிவ எழுதணும்னு ஆசைப்படைக்கல, நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரேம்வொர்க் PHPக்கு என்ன சொல்லி சொன்னா அது Laravel தான். ஓகே, அதாவது கோட் செப்பரேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோட் அதை மாடல் கண்ட்ரோலர் வியூ MVC சொல்ற ஒரு பேட்டர்ன்ல தான் இந்த Laravel வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ அதை பற்றி நாங்கள் டீப்பா படிக்கலாம். ஐ ஹோப் ஸோ. நான் இந்த வீடியோ தொடர்ந்து செய்வேன்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இல்லாட்டி எப்படியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து எழுதுனீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஐ வில் ட்ரை டு மேக் இட். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஓகே ஓகே, Laravel லாஸ்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு கிளிக் பண்றேன். ஸோ அடுத்த பேஜ்ல ஓப்பன் ஆகும். சில பேருக்கு இந்த பேசிக்ஸ் கூட தெரியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு understand all the basics. So requirement என்ன Laravel ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு கேட்டா நீங்க ஒபிஷியல் டாக்குமெண்ட்லயே போயிட்டு பார்க்கலாம். 7.13 அதுக்கு மேல இருந்தா ஓகே Laravel வந்து ஒர்க் பண்ணும். ஆக்சுவலா என்னட்ட 7.1 சம்திங் தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க மற்ற இதுகளை பற்றி எல்லாம் ரொம்ப எல்லாம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை, அதெல்லாம் நார்மல். நாங்கள் டீப்பா நீங்க ஒர்க் பண்ணிக்கல, அதெல்லாம் தேவைப்படும். பட் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், PHP 7.1க்கு கூட இருக்கிறது இஸ் பெட்டர். Laravel 5.7 இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா Laravel வந்து ஒரு எலகன்ட் டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷனுக்காகவே Laravel ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெஸ்டா டாக்குமெண்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல 4.2ல இருந்து உங்களுக்கு 5.7 மட்டும் இருக்கு. ஏன் அது எல்லா டாக்குமெண்டேஷனும் தேவைன்னு சொல்லி சொன்னா மேபி நீங்க ஏற்கனவே செய்திருக்கிற Laravel ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிக்கல, மேபி யூ ஹேவ் டு கோ தேர் அண்ட் லுக் பட் பார்க்க வேண்டி இருக்கும். ஓகே, சில விஷயங்களை. ஸோ நீங்க அதுல 5.1, 5.2, 5.3 ஆக்சுவலா நான் வந்து Laravel ஸ்டார்ட் பண்ணிக்கல
5.2 இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போ 5.7 வந்துட்டுது. ஸோ இதுதான் ரெக்யர்மெண்ட். ஓகே, 5.7க்கு 7.1.3 இருக்க வேண்டும். ஓகே, அண்ட் லரவல் வந்து எங்க இருந்து லரவல் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, கம்போசர் அப்படின்னு சொல்ற, திரும்பவும் கண்ட்ரோலோட பிரஸ் பண்றேன். கம்போசர் என்று சொல்லப்படுகிற ஒரு பேக்கேஜ் மேனேஜர். வாட் த ஹெல் இஸ் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு கேட்காதீங்க. பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ நோட் ஜேஎஸ்க்கு வந்து npm என்கிற பேக்கேஜ் மேனேஜர் இருக்கிற மாதிரி PHP ஃப்ரேம்வொர்க்ஸுக்குரிய லைப்ரரிஸை வந்து மேவன் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டுக்கிறீங்க. PHP குரிய எல்லா லைப்ரரிஸையும் கூட இந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணி பாவிக்கலாம். ஓகே, ஸோ தனியா லரவல் இல்லாம மேலதிகமா லரவலுக்கு தேவையான பேக்கேஜ், உதாரணத்துக்கு டைம் சம்பந்தமான பேக்கேஜஸோ, இல்லாட்டி நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு டேட்டா டேபிள்ஸோ, இல்லாட்டி ஒரு அட்மின் பேனலோ, எதுவாக இருந்தாலும் அந்த லைப்ரரிஸை வந்து ஒரு பேக்கேஜ் ஆக்கி போட்டு அதை கம்போசர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி எங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, கம்போசர் உங்களோட இடத்துல உங்களோட பிசில வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி இருக்காட்டி, ஐ டோன்ட் நோ நீங்க மேக் யூஸ் பண்றீங்க இல்லாட்டி விண்டோஸ் யூஸ் பண்றீங்களோ தெரியல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ஸ்டாலேஷன் இருக்குது. ஸோ நான் கூடுதலாக என்னுடைய பிசி வந்து விண்டோஸ் என்றபடியால விண்டோஸில் நீங்கள் கம்போசர் setup.exe ஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, அதாவது நீங்கள் சரியாக டவுன்லோட் பண்ணி இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கம்போசர் அடிச்சா, அதாவது உங்களோட கொமாண்ட் லைனில், உதாரணத்துக்கு நான் என்னுடைய லரவல் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு செய்ய போறனோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து க்ளோஸ் பண்ணிருந்தா ஸ்க்ரீனில் நிறைய விஷயம் இருந்தால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக 10 மானிட்டர் வச்சு ஒர்க் பண்ணணும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு அந்த வீடியோ செய்யறது, ஆக்சுவலாக டியூட்டோரியல் வீடியோ செய்யறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். பாருங்க, என்னுடைய பாத்தில் வந்து விண்டோஸ் சீக்கில் எக்ஸாம் ஃபோல்டருக்குள்ள htdocs ஃபைலுக்குள்ள லரவல் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் வந்து லரவலை இன்ஸ்டாலேஷன் செய்ய போறேன். ஸோ விண்டோஸ்ல வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரிய ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இதுல வச்சு கொமாண்ட் லைனை வந்து ஓபன் பண்ணலாம். ஓகே, நான் வந்து இதுல ஃபுல்லா அப்படியே அந்த பாத்தை செலக்ட் பண்ணிட்டு CMD அப்படி என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கொமாண்ட் லைன் வந்து ஓபன் ஆகும். எடுத்தோடனே கொமாண்ட் லைன் கருப்பா இருக்கு அப்படி என்றெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை. கொமாண்ட் லைன்ன்றது உண்மையை சொல்ல போனா ரொம்ப ஈஸி. அதாவது ஃபோல்டர்ஸை தேடி அதுக்குள்ள போயிட்டு செய்யறதை விட இதுல ஈஸியா செய்யலாம். பேசிக்ஸ் கொமாண்ட் சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லிச்சுன்னா CD அப்படிங்கிறது, அதாவது கரண்ட் டிரெக்டரி அப்படின்ற கொமாண்ட் யூஸ் பண்ணலாம். அது வந்து நீங்க எந்த டிரெக்டரிக்கு போகணுமோ அந்த டிரெக்டரிக்கு போறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். DIRன்றது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டருக்குள்ள, அதாவது நீங்க இருக்கிற பாத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு என்று பார்த்தா தெரியும். ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒன்றுமே இல்லை, டிரெக்டரி வந்து எம்டியா தான் இருக்குது. ஓகே, ஹிடன் ஃபைல்ஸ் மேபி இருக்கலாம், அப்படி நாங்கள் வேணாம். ஸோ இதுல வந்து நாங்கள் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண போறோம். ஸோ லரவல் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு முதல் கம்போசர் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அதுக்குரிய டியூட்டோரியல்ஸ் இந்த லிங்க் வந்து நான் அனுப்பி விடுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஸ்டார்ட்ல இருந்து சொல்லி கொண்டு போறதை விட நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்கேஸ் யாருக்காவது தேவை கம்போசர் இன்ஸ்டால் பண்ண முடியலன்னு சொல்லினா அவங்களுக்காக வேற ஒரு டியூட்டோரியல் செய்யலாம். அட் த சேம் டைம் லரவலுக்கும் ஆல்சோ எப்படி இன்ஸ்டாலேஷன் செய்யறதுன்றது சம்பந்தமா ஒரு டியூட்டோரியல் செய்யலாம். இப்போ நாங்க ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட். ஓகே, அதாவது நாங்கள் உடனே உள்ள போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி லரவல் ஒர்க் பண்ணணும், அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால இப்ப கம்போசர் அடிச்சுட்டு அண்ட் -v அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது உங்களோட பிசில இன்ஸ்டால் ஆகின கம்போசர் வெர்ஷனை வந்து அது காட்டும். ஓகே, பாருங்க, அதுல கம்போசர் வடிவம் எழுதி இருக்கும் அண்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 1.3. அதை பற்றி எல்லாம் இதெல்லாம் நீங்க அலட்டிக்கொள்ளவே தேவையில்லை. அதாவது கம்போசர் என்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை யூஸ் பண்ணித்தான் லைப்ரரிஸை வந்து டவுன்லோட் பண்ணுவோம் லரவல் ப்ராஜெக்ட்டுக்கு. அப்படி என்ற சிம்பிள் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதே மாதிரி லரவல் அடிச்சு போட்டு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா மேபி -v கொடுக்கலாம். என்ன பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா லரவல் சரியா இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தா அதுக்கும் நீங்க லரவல் இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டாலர் வெர்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகே, இது வந்து லரவல் இன்ஸ்டாலருடைய வெர்ஷன். ஓகே, 1.4 அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டும் ரைட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க லரவல் டாக்குமெண்டேஷனுக்கு டைரக்டா போகலாம். ஓகே, நான் லரவல் டாக்குமெண்டேஷனுக்கு போறேன். இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா டாக்குமெண்டேஷன், இதை நான் க்ளோஸ் பண்றேன். லரவல்ல வந்து கெட் ஸ்டார்டட். முதலாவது வந்து லரவல இன்ஸ்டாலர், அதாவது கம்போசர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னா குளோபல் என்ற வேர்டுக்கு மீனிங் வந்து உங்களோட பிசில எந்த இடத்துல இருந்தும் லரவல நீங்க லரவல் நியூ பிளாக் அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே,
ஸோ அது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன், அதாவது நீங்கள் தனியாக இல்லை ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டருக்கு தான் இன்ஸ்டால் பண்ணணும்னா அது இல்லாமல் பண்ணலாம். ஆனால் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ரன் திஸ் கமாண்ட். ஓகே, இதை யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் Laravel வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே, பாத் வேரியபிள்ஸை பற்றியெல்லாம் இப்போ நாங்கள் ரொம்ப எல்லாம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் Laravel நியூ பிளாக். இதுதான் Laravel கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் command line. ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு ஆக்சுவலாக இதை மினிமைஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பாருங்க இந்த ஃபோல்டர் வந்து ஆக்சுவலாக எம்டியாக இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு தெரியாமல் போகக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். அண்டு கொமாண்ட் லைனை தூக்கி கொண்டு வந்து வேறு பிசிலேருந்து கொண்டு வரேன், ஐ மீன் அடுத்த மானிட்டர்லேருந்து. அதனால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், இங்கிருந்து வேறு எடுக்கிறார் எல்லாத்தையும் வந்து அப்படியெல்லாம் யோசிக்கங்க. CLEAR கிளியர், சாரி CLS என்ற கொமாண்டை யூஸ் பண்ணீங்கன்னா கிளியர் பண்ணிவிடும் கொமாண்ட் லைனை. CLS. ஓகே, CLS. ஓகே, இப்போ பார்ப்போம் நாங்கள் என்ன சொல்லியிருந்தது. Laravel நியூ பிளாக் இருக்கு. ஆக்சுவலாக இந்த பிளாக்ன்றது உங்களோட Laravel ப்ராஜெக்ட் நேம். நீங்க ஃபியூச்சர்ல கூட அதை சேஞ்ச் பண்ணலாம், ரீநேம் பண்ணி, பிரச்சனை இல்லை. ஆனால் பட் ஆல்வேஸ் பெட்டர் நீங்க என்ன ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த ப்ராஜெக்டை வந்து இதுல செய்யறது பெட்டர். ஓகே, ஸோ நான் வந்து ஆஸ் ஐ ஆம் ஒர்க்கிங் அண்ட் எங்களுக்கு இந்த கம்பெனி எங்களோட நேம் வந்து அப்ஸ்லாங்கான்றதால ஸோ அதையே நான் யூஸ் பண்றேன். ஓகே, அப்ஸ்லாங்கா அப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும்டா apslanga.lkக்கு போயிட்டு நீங்க அப்ஸ்லாங்கா அப்படி தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸ்ரீலங்காவில் லொக்கேட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ வளர்ந்து வருகிற ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம். ஸோ எங்கள்கிட்ட படிக்க வரவங்களுக்கும் Laravel சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறபடியால சொல்லுவாங்க தமிழ்ல ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி இதையும் செய்து ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக நான் இது செய்கிறேன். ஸோ உங்களுக்கு இது பிரயோசனமாக பயனுள்ளதாக இருந்தால் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஓகே, Laravel நியூ. ஓகே, அதில் எங்களோட பேர் வந்து ப்ராஜெக்டுக்கு அப்ஸ்லாங்கா அப்படின்னு போடலாம். ஓகே, எல்லாட்டி நாங்கள் சிம்பிளா கிரெடிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போடலாம். எல்லாட்டி என்ன உங்களோட ப்ராஜெக்ட் வந்து செய்ய போறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் நீங்க போடலாம். வேணும்னா .lk கூட போடலாம். பட் நான் அப்ஸ்லாங்காண்டு சிம்பிளா சேம் டைம் மார்க்கெட்டிங் சொல்லலாம். அப்ஸ்லாங்கா உங்களுக்கு காண்பிக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். ஓகே, என்ற கொடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஓகே, Laravel நியூ அப்ஸ்லாங்கா என்று கொடுத்தோன்னே கிராஃப்டிங் அப்ளிகேஷன், அதாவது கம்போசரை யூஸ் பண்ணி Laravel என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணும். பாருங்க, இதுல வந்து ஃபர்ஸ்ட் கர்சிவ் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அப்ஸ்லாங்கான்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று ஜெனரேட் ஆகி அந்த ஃபோல்டருக்கு உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆகி இருக்கும். ஓகே, இந்த ஃபைலை வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி விசுவல் ஸ்டுடியோ கோட்ல யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா எப்பவுமே 90s இருக்கிற மாதிரி Notepad++ எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது இப்ப லேட்டஸ்டா எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு கோட் எடிட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். தெரியல என்று சொல்லி சொன்னா நான் உங்களுக்கு லிங்க் இதுல தாரேன். ஆக்சுவலா லிங்க் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா VS கோட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். அதாவது விசுவல் ஸ்டுடியோ கோட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் கட்டாயம். இது ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் லேட்டஸ்டா கிரியேட் பண்ணின ஒரு வெரி பாப்புலர்னு சொல்லலாம். ஸோ இந்த எடிட்டர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் இதுல நான் ஃபேமிலியர் என்றபடியாலையும் அண்ட் இதுதான் எல்லாருமே யூஸ் பண்றாங்கன்றபடியாலும் உலகத்தோட ஒத்தோடுறதுக்காக நான் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே யூஸ் பண்ண போறேன். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டாலேஷன் ஆல்ரெடி நீங்க செய்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா கொமாண்ட் லைன்ல உங்களோட சிடி அப்ஸ்லாங்கா என்ற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு சிடி என்றா கரண்ட் டைரக்டரி அப்ஸ்லாங்கா என்ற கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து அப்ஸ்லாங்கா ஃபோல்டருக்குள்ள போகும். அதுல கோட் டாட் அப்படி என்று கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட அப்ஸ்லாங்கா ஃபோல்டர் அப்படியே கோட்டை கொடுத்து ரெண்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, பாருங்க, நான் ஒன்றுமே செய்யல, ஆக்சுவலா ஓப்பன் ஆகுது. நான் உங்களுக்கு மற்ற வழியாக கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க குழம்ப கூடாது என்ன இது அப்படின்னு சொல்லி. இதுதான் விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வெல்கம் ஸ்கிரீன் வரும், அது எங்களுக்கு தேவையில்லை. ஸோ மிச்ச இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நான் உங்களுக்கு கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி. இதை நான் மற்ற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், சில பேருக்கு அது தெரியாது. ஸோ இப்போ நாங்கள் இந்த கொமாண்ட் லைன் ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணலாம். எல்லாட்டி ஐ வில் கீப் இட் இன் த பிளேஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி
ஓப்பன் வித் விசுவல் ஸ்டுடியோ கோட். ஓப்பன் வித் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, அப்படி இல்லாட்டி ஆஸ் யூஸ்வல் நீங்கள் இதில் செய்கிற மாதிரி விஎஸ் கோட்டன் டைப் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா கோட்னு சொன்னால் விசுவல் ஸ்டுடியோ கோட் வர என்ட் பண்ணிட்டு நீங்கள் போய் பாத் ஃபைல சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் தெரியாமையா நாங்கள் ப்ரோக்ராமிங் படிக்க வரோம் அப்படின்லாம் கேட்காதீங்க. மேபி இதை கூட தெரியாத ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. ஸோ அதை நீங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, லரவல் ப்ராஜெக்டை இன்ஸ்டாலேஷன் செய்த உடனவும் உங்களுக்கு இப்படி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ஆட்டோமேட்டடாக வந்து எல்லாமே கிரியேட் ஆகி இருக்கு. ஓகே, இதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், அந்த நீங்கள் கேட்டுக்கலாம் என்ன இதில் நிறைய வார்னிங்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, லரவல் வந்து வெர்ஷன் 1.3 அதாவது 7.1.3 வந்து என்னுடைய ரிக்வயர்ட் வெர்ஷனாக இருக்கிறது. என்னட்ட இருக்கிற பிஹெச்பி வெர்ஷன் வந்து ஆக்சுவலாக 7.1.1 படியால் சில ரிக்வயர்மெண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண இல்லை. அதாவது நீங்கள் உங்களுடைய லரவல் வெர்ஷன் வந்து 7.13 ஆயிருந்தா இந்த அளவு ப்ராப்ளம்ஸ், அதாவது 15 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வராது. ஸோ அதை பற்றியெல்லாம் worry பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ப்ரொஜெக்ட் கிரியேட் ஆகிட்டுன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு ஓகே. ஓகே, நார்மலாக விசுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து இன்டகிரேட்டட் டெர்மினல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகே, இதில் வியூவில் போயிட்டு ஐ திங்க் டெர்மினல், நான் எப்போவுமே கண்ட்ரோலோட இதை யூஸ் பண்ணுறபடியால் எனக்கு ஞாபகம் இல்லை எப்படி வரணும்னு சொல்லி. இதில் டெர்மினல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக வியூ டெர்மினல். ஓகே, வியூ டெர்மினலில் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஒரு டெர்மினலில் உங்களுடைய விசுவல் ஸ்டுடியோ கோட்டுக்கு உள்ளவே வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, அதை யூஸ் பண்ணி நாங்கள் எல்லா பிஹெச்பி கொமாண்ட்ஸையும் ஆர்டிஷன் கொமாண்ட்ஸையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஆர்டிஷன் அப்படின்னா என்னன்னு நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முதல் ஓகே, இதுதான் ப்ராஜெக்டருடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்கும், இவ்வளவு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் லரவல்ல செய்யலாம்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ப்ராஜெக்டை விசுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ தேவையில்லாத எல்லா விண்டோஸையும் வந்து நான் ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு மியூசிக் போடலாம், பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். அதை போட்டு விட்டா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்து ரிலாக்ஸிங் மியூசிக்காக இருக்கும். இட்ஸ் பெட்டர் டு ஆல்வேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மற்ற இதில் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடுன்றதையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அண்ட் கம்போசரை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் நாங்கள் லரவல்ல we will remain here. ஓகே, ஸோ லரவல் டிப்ளாய்மெண்ட் எப்படி நடக்கும், பிஹெச்பி ஆர்டிஷன் சர்வ் என்ற கமாண்டை கொடுத்தா அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முதல் நான் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை எல்லாத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது தான் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய லரவல் ப்ராஜெக்ட். ஓகே, இது வரைக்கும் வரையில நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நான் செப்பரேட்டாக 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்போசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, லரவல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் எக்ஸாம் ஹோல்டர் வந்து பிஹெச்பியை ரன் பண்ணுறதுக்காக ஒரு சர்வர் எங்களுக்கு தேவை, அதை எப்படி ரன் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா நான் எக்ஸாம் என்ற சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, கணக்க வழியில் வந்து நீங்கள் லரவலை அதாவது செய்யலாம். உதாரணத்துக்கு வந்து எப்படி சொல்றது, ஹோம்ஸ்டெட் அப்படி டாக்கர் அப்படின்னு சில அட்வான்ஸ்டா சில விஷயங்களை யூஸ் பண்ணி கூட நீங்கள் லரவலை வந்து செய்யலாம். ஆனால் பேசிக்கா எல்லாருமே செய்யற மாதிரி ஃப்ரம் த ஸ்டார்டிங் நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம நாங்க எக்ஸாம் யூஸ் பண்ணி செய்யலாம். ஓகே, எக்ஸாம்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சிம்பிளா நீங்கள் Ctrl T exam installation install அப்படின்னு போட்டீங்கன்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு அஃபீஷியல் எக்ஸாம் பேஜ் வந்து கிரியேட் ஆகும், ஓப்பன் ஆகும். சாரி, அதில் உங்களுக்கு தேவையான எங்களுக்கு தெரியும் லரவல் 1. லாஸ்ட் வெர்ஷன், அதாவது இந்த வெர்ஷன் எங்களுக்கு ஓகேயா இருக்கும். ஸோ 1.3 தான் ரெக்வயர்ட் வெர்ஷன். நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனே எடுத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இதில் டவுன்லோட் பட்டனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கிரியேட் ஆகும். தென் எக்ஸாம் வந்து ரன் பண்ணும். ஓகே, அதில் ஏதாவது சிக்கல்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டோம்னா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக செய்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில்
அப்பாச்சி சர்வர் அண்ட் MySQL சர்வரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ இதை நான் திரும்ப ஒரு செப்பரேட் வீடியோ செய்வேன். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பார்க்குறவர்களுக்கு தேவை இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், இப்போதைக்கு நாங்கள் Laravel கூடுதலாக என்ன பிரச்சனைண்டா, Laravel இன்ஸ்டால் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஓகே, Laravel எக்ஸாம்பிள்லாம் இன்ஸ்டால் பண்ணி, சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கும். பட் Laravel எங்கே என்ன நடக்குதுன்றது தான் கணப்பிற்கு தெரியாது. அதனால் என்னுடைய நோக்கம் உங்களுக்கு Laravelுடைய ட்ரிக்ஸ் அண்ட் அதாவது குட்டி குட்டியான அந்த டிப்ஸ் எல்லாம் இருக்கு Laravel, அதுகளை சொல்லி உங்களை வந்து அப்கிரேட் பண்ணி வர்றதுதான் என்னுடைய நோக்கம். ஸோ நான் ரொம்ப பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் மோர் தேன் 20 மினிட்ஸ் ஆயிட்டு. ஸோ 20 மினிட்ஸ் கூட வீடியோ போகிறது இட்ஸ் நாட் குட். ஸோ உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வெர்ஷனில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ஓகே, Laravelல என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, அந்த ஃபோல்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அப்படியான விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, ஸ்டே டியூன் வித் ஜாய் அண்ட் see you guys.